மேட்சை கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனல்ஸ் வர முடியாது, கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்தினா நல்லாயிருக்கும். ஒரு 1 ஹவரில் இந்த மேட்ச் முடிஞ்சாதான் ஃபைனல்ஸ் கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி ஆட முடியும். ஒரு 6 ஹவர்ஸ் ஆட முடியும். ஒரு செம்ம ஏற்றப்பங்க முருகனாட்டம் கிட்ட இருந்து. தக்காளி வந்துருச்சு. பேர் பண்ண ஸ்பான்சர் வேணும் எனக்கு. கண்டிப்பாக பண்ண ஸ்பான்சர் வேணும் எனக்கு நினைக்கிறேன். முன்னாடி அவர் அவ்வளோ தீச்சு விட்டீங்க. ஆனால் அதுக்கான பலன் இப்போ அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா அது ஃபுல்லாக அவரை வச்சு மூவ் பண்ணிட்டாங்க ஜிடி டீம். நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கோசம் சூப்பராக போட்டு இருப்பாங்க பால். ஒன்றும் பண்ண முடியாது. போனால் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காரு. செம்ம எஃபெக்ட் ஸ்டீவன். சிஎஸ்கே நீங்கள் நல்லா விளையாடுறீங்க. செம்ம விளையாடுங்க. சிஎஸ்கே செம்ம ஃபைட். பட் கொஞ்சமாக லக் இருக்கணும்னு இருக்கு உங்களுக்கு. இந்த டேல செம்மையாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டேலாம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஹார்ட் லக். என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் லக்குன்னு கொஞ்சம் மாதிரி இருக்கணும். கண்டிப்பா பாருங்க. யாருங்க இவரு? ஹைட்டா கேப்டன் கையில பாலு. ஃபர்ஸ்ட் பால் உடைச்சிருக்காரு. பால் எங்க போகுதுன்னு பார்ப்போம். சரியான ஃபீல்டிங் நரசன் கிட்ட இருந்து. கம்மா வருதுங்க இப்போ. நீ வச்சவன அடிப்பான அடிக்கிறாரு ஸ்ரீதர். நான் சேவா நரேஷ். செகண்ட் பாலா போலிங் இந்த சேஞ்ச் பண்ணிருக்காருங்க. நல்ல பாருங்க. ஒரு பொன் கிடையாதுங்க. பொம்மைக்கிட்டு அறிவே பார்த்துலாமா? நல்லா பாருங்க. நல்லா போட்டுக்காரு. கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கோங்க. எம்பையர் டிசிஷன் கொஞ்சம் குயிக்காக இருக்காதுங்க. சதீஷ் சொல்லிட்டாங்க. யார் போகிறாங்க போகிறாங்க அடி வீட்டுக்கா. இது கொஞ்சம் செமிஃபைனல் கொஞ்சம் அதான் கரெக்ட். செமிஃபைனல் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எம்பையர் கொடுங்க ப்ளீஸ். செமிஃபைனல் 2 போயிட்டுருக்கு. டிஸ்கஷன் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் இப்போ இது வரைக்கும். பிகாஸ் கொஞ்சம் ஏதோ ஒரு பேசி கொடுங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லி தான் அனுப்பியிருக்காரு சக்தினா. சக்தினா எவ்வளோ போடுங்க. சக்தினா சக்தினா எவ்வளோ போயிட்டு கொஞ்சம் பேசுங்க. அம்பையர் அடிச்சா டிஸ்குவாலிஃபை வெளியே போயிருப்பாங்க. டைம் ஆகுது கொஞ்சம் யோசிங்க. ஆப்பனண்ட்டுக்கே தெரியும். கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பாருங்க. பேசி எது வேணாலும் யோசிச்சு கொடுங்க. 2 பேரும் பேசி கொடுங்க. இல்லை கொஞ்சம் பேசுறீங்க. முன்னாடி பேசிட்டே கொடுங்க. இப்போ வந்து தேங்க்ஸ் சொல்லணும். பாலு தான் சொல்லணும். ஓகேவா? உண்மையிலே பாலு தான் சொல்லணும். அந்த கேப்டன் ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அந்த டீம் கேப்டன் வேணுதான் இதை வந்து ஓகே ஃபைனல்னு சொன்னாரு. இல்லை பாபு ஆல்ரெடி அவன் ஒரு ப்ரெஷர் குக்கரு நான் சைக்கிளில் இருக்க கேப்டனு. அவருக்கே நடக்குது எல்லாமே. சின்ன வேறு போடுவோம் எழுதி வச்சிருக்கேன்.
பிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். பின்னாடி போயிடுச்சு மாஸ்டர். சரியான ஃபிளிப்புங்க. ஃபிளிப் போட்டாரு, எடுக்கிறாங்க, ஓடுறாங்க. அச்சோ அவ்வளோதாங்க. கரெக்டாக ஏதோ ஏதோ ஒன்று இருக்குங்க, இருக்கு இருக்கு ஏதோ ஒன்று இருக்கு. இந்த பிச்சில் ஏதோ ஒன்று இருக்கு. அங்கே பேர் என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், தினேஷ் எல்லா மேட்சும் அவனுக்கு மிஸ் ஆகிடும் மேட்ச் சார். ஒன் ஷாட்டா ஓவரா ஓவர். ஒரு பால் ஒரு பால் ஒரு பால் லாபால் ஒன் மோர் டெலிவரி. பால் ஒரு லாபால் இருக்கு பாரு. ஒன் மோர் டெலிவரி. கொஞ்சம் தப்பான சூப்பர்ண்ணா. மோதிரி ஏதோ பண்ணியிருக்காரு, லக் இருக்கு. மச்சான் நல்ல பேட்டிங் மச்சான், தெரியும். ஷாட் வந்துருச்சுங்க. கிளியர் பண்ணி வராங்க போண்டு போண்டு போண்டா வாங்கிட்டு போறீங்க. ஷாட் வந்துருச்சுங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க. கிளியர் பண்ணி ஒரு ஓவர் முடிவு, அணி எண்ணிக்கை கும்பலாக்கம் அணி ஸ்கோர் ஸ்கோர் 8 ரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. பாய் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு எங்க போறாலும் அழிச்சு விட்டு வந்துடுறாங்க, சபரி கிட்ட போயிட்டு வந்துடுறான். சார் ஓனாபாய் எங்கே போனாலும் மேட்ச் வின் ஆகும், அங்கே போகணும் இங்கே போகணும். ஆமா ஆமா அந்த பேர் சீக்கிரமாக இருக்கிறாங்க. பத்திரம் செய்கிறாங்க ஓனாபாய் போட்டு நரட்டா நரட்டாவா நரட்டவா அந்த டீமோட ஐக்கான் வந்து நரட்டா சைன் ஒர்க் பண்ண வந்திருக்கு. நரட்டா நரட்டா வந்து பரட்டா பண்றாங்க. பரட்டா அவன் ஆடிடுவான் மாஸ்டர், பாருங்க. ஆனா பாருங்க மொய்தீன் இப்ப எப்படி ஆடுவான் பாருங்க. ரெண்டு பேரும் ஒன்னா ஜிம்முக்கு போய் பார்த்துருக்கோம். இப்போ ஒரே பிச்சில் ரெண்டு பேரும் பேட்டிங் போலிங். தினேஷ் அவனை பூச்சி உட்கார பொறுமையா பொறுமையா உட்காரு. ஏ அந்த காலத்துக்கு கீழே பரமேஸ்வரன், அந்த காலத்துக்கு கீழே போடு. கீழே கீழே ஒன்னில ஒன்னில லூஸ் ஆகுது லூஸ் ஆகுது ஸ்டெயின் பண்ண அப்படியே. நல்ல ஷாட்டுங்க கையில் அடிச்சுட்டு வர்றாங்க. பார்த்திபா குயிக்காங்க, யாரும் இல்லை, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஒரு ஓட்டாங்க. நரட்டோ நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நரட்டோ நல்ல ஒரு ஃபிளிக்ங்க வெளியே போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர் சேஸ் பண்றாங்க. நிறைய பண்றாங்க. என்னங்க கண்ணு த்ரோங்க எப்படி வருது பாருங்க இந்த வயசுலயும். அந்த சைடு நிற்கிறவங்க கன்னு இருக்காங்க. யுகி, முருகா, நரேஷ் பயங்கரமான ஃபீல்டர் தாங்க லெக் சைடில். அப்போ உங்க டீம்ல நீங்க தான் நின்றீங்க மாஸ்டர். நான் நிற்கிறப்பா, நம்ம ஃபீல்டர் இல்லை. Call umpire white. ஒயிட் டெலிவரி. நரட்டோ அவர் ரைட்டு போறாரு. நரட்டோ ஸ்டேஜ்லேயே அவங்க ரைட் இருப்பான். ஸ்டேஜில் நரட்டோ தான் மீனிங் கேட்குறாங்க பாய்ஸ்லாம். நருட்டோ தெரியுதா? நீங்கள் பார்த்தது இல்லையா? அது ஒரு அணி. நீங்கள் அந்த கெட்டப்பில் இருக்காரா? கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை. நல்ல பால். எது ஒன்று டிஸ்கஸ் பண்ணி கொடுங்க. யாரோட அனிபிஸா இருக்கு? நரட்டோ பேர் வச்சு நல்லா போட்டுட்டு இருக்காரு பிரசாந்த். பேர் வச்ச பெருமை பரமேஸ்வரன் சேரும். சென்சிபிளா சிங்கிள்ங்க. சிங்கிள் ரொட்டேட் பண்றாங்க.
நல்ல ஒரு பிளே முருகனா. ஃபைனல்ஸ் போனதுக்கு வாழ்த்துக்கள். அங்க பாருங்க, அங்க சர்டிஃபிகேட்லாம் சுத்துறாங்க ஒருத்தர் முருகேசனா. நல்ல போலிங் மச்சான். சைட் அடிச்சிருக்காரு. பால் கிளியர் ஆகுதான்னு பார்ப்போம். பால் நின்றுச்சுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஐயோ, ஸ்ரீதர் என்ன சரக்கு வாங்கி தருவார்ல. அரி சூப்பர் ஓவர் போனது காரணமாக அந்த பெட்ரோல் நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணது தான். உண்மையாக நல்ல ஃபீல்டிங் அந்த பால். நல்ல ஒரு ஃபீல்டிங், சூப்பர் ஓவரில் நல்ல ஒரு ஓவர், 3 ரன்லாம் போட்டு. அரி அந்த மேட்ச் பவர் பிளே போனது இது சூப்பர் ஓவர் போனது காரணமாக ஸ்ரீதர் தான். நல்ல ஒரு ஸ்வீப் போயிடுச்சுங்க. 2G 2 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. 17 ரன்ஸ். 17 ரன்ஸ். மூணு டைம் பார்த்து விட்டுறோம் இந்த பால். இங்கே நல்லா ஓவர் போட்டு ஒருத்தர் ஆர்வமாக பேசிட்டு இருக்காங்க. அது பேசாரி தப்பு இல்லை, நல்லா போட்டுருவாரு. மாசம் விளையாட்டு ஆர்வமாக பேசிட்டு சரிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. ஆனா எந்த ஒரு போனாலும் கண்ணாடி போட்டு யார் அந்த பீஸ்? இந்த பீஸ் தான். அதை பார்த்து பண்ணாங்க. யாராவது தர்மஸ்ரீ கண்ணாடி போட்டு வரீங்க. சப்போர்ட் மட்டும் தான் பண்ணிக்கிறான், பேட்டு போலிங். ஏன்னா ஒருத்தர் பெரிய மனுஷன் பால் பிடிக்க முடியல. சார் மொத்தம் முருகன் போய் நிக்கிறேன்டா அவர் இப்படி வருஷம் சொல்லி கொஞ்சம் மேட்சை கொடுக்க மாட்டாங்க. ஃபைனல்ஸ் இருக்கு, நீங்க தான் வர போறீங்க. 2 பேர்ல ஒரு டீம் கொஞ்சம் சீக்கிரமா நடந்துக்க மேட்ச். தேங்க்யூ தேங்க்யூ. நாஞ்சல் சிவா நெக்ஸ்ட் ஓவர். நாஞ்சல் சிவா ஒரு லெஜெண்டரி பவுலர். இன்னொரு அறிவிப்பையும் இப்பயும் சொல்லிடுறேன். அப்புறமேட்டு லாஸ்ட்டாக வந்து அது இதுன்னு சொல்லாதீங்க. எம்விபியை பொறுத்த வரைக்கும் வின்னர் டீம்ஸ்லேருந்து மட்டும்தான் எம்விபி கொடுப்போம். அதை விட்டுட்டு நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கேன், நீ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கேன்னு சொல்லாதீங்க. முன்னாடியே சொல்லிடுறேன். நேடோ ஸ்ட்ரைட். சென்சுரியாக கட் பண்ணிட்டாருங்க. சிங்கிள். நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு. 3 லீகு ஒரு செமி விடிருக்காங்க. 12 விக்கெட் விட்டது இல்லை இவங்க. இந்த டீம் சொல்லுங்க செமி வந்திருக்காங்க. என் வண்டியில் தான் போனா. வேற வழி இல்லடா. வந்திருக்காரு. நல்ல ஒரு bowling. ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க நாளைக்கு. கேட்ச் அவரை தாண்டி கேட்ச் போவாங்க. அங்க பாருங்க 200 கேட்ச் பிடிச்சிருக்காரு ஒரு பிரீமியர் லீக் மட்டும். அப்படிங்களா? சார் அப்ப 700 அப்ப கசல் எல்லா கேட்சும் பிடிச்சிருக்காரு. காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் 80s ஆரம்பிச்ச கேட்ச் எல்லாமே. நெக்ஸ்ட் பேட்டர் நீலா உள்ள வந்துட்டு இருக்காரு. மேட்சை தோத்துட்டாலே என்ன ஆறுதல் இதுல என்ன கேட்கலாங்க? குடுமாப்ல நல்லா தானே ஆடணும். அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் பேட்டர் எது சுத்துறாங்க, என்னதான் சுத்துறாங்கன்னு தெரியல. கையில நாங்களாம் லீக்லேயே தோத்துட்டு வெளியே உட்காந்துட்டு அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்?
இப்படி ஒரு போயிட்டுருக்கு. சிங்கிள் மட்டுமே. நல்லா போட்டுட்டு இருக்காருங்க, சூப்பரா போடுறாரு. நல்ல ஒரு டெட் பால் போட்டு வந்துடுறாங்க. கவின் அதெல்லாம் அதிகமாக போடுறாருங்க. நெக்ஸ்ட் சீசன் நிறைய போட்டு போடுறாரு. நல்ல ஒரு ஷாட். பாருங்க பார்த்தீங்களா, திரும்பி போவாரா ஒரு பின்னாடி ஒரு ரன்னு ரெண்டாம் மாத்திட்டாரு. அவர் மிஸ்டேக் இல்லை, அவர் பாயிண்ட்ல நிக்க வச்சிருக்காங்க. போஸ்ட்ல நிக்கிறவங்கள பாயிண்ட்ல நிக்க வச்சாங்க. இதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவார். சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்லிப்புக்கு போட்டிருக்காங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர் சென்சிபிளா வர்றாருங்க சிங்கிள். முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 22. 22 ரன்கள் 3 ஓவர். அபிபி இந்த ஓவர் தான் கரெக்டான வேலை, சரியான வேலை. வாய்ப்பு ஓவர் எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அந்த டீமோட சுழல் பந்து வீச்சாளர் பிரதீப் வந்திருக்காரு. பைக்கை மட்டும் விட்டுருங்க. தேங்க்யூ. எல்லாம் ஐந்திட்டு எல்லாமே இது புதுசா ஐந்து எல்லாத்தையும் புடிச்சு விட்டு வேண்டாம். சரியான ஒரு ஸ்வீப்புங்க, போயிடுச்சுங்க, வெளியே போயிடுச்சுங்க. சிக்ஸுங்க, அது நல்ல ஒரு ஷாட். கிட்ட இருந்து 6. நல்ல ஒரு ஷாட். செம்ம ஷாட்டு. சரியான ஒரு ஸ்வீப்புங்க. ஒரு 6 போனவன ஃபீல்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மாட்டாங்களா, ரெண்டு மாட்டாங்க. சரியான ரன்னிங். கிட்ட இருந்து செமிஃபைனல்ஸ் எப்படி அந்த மாதிரி சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இங்க செக்யூரிட்டி இருக்காங்க கொஞ்சம். அங்க பாத்தீங்களா மறுபடியும் அதே காம்போ ஓன பாய் அண்ட் பீக்கான காம்போ வாங்கிட்டாங்க. பிரேக் எடுத்துட்டாங்க. ஓன பாய் ப்ளஸ் சரியான பாலுங்க. இந்த பால் சூழ பண்ண முடியாதுங்க. நல்ல ஒரு பாலுங்க, நல்லா போட்டிருக்காரு இந்த பால். சரியான பால் வரீங்க சபரி. கொஞ்சம் ஸ்டேஜ் வந்துருங்க. அந்த முதல் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இல்லைங்க, நல்ல சமஃபீடுங்க. கேப்டன் கிட்ட இருந்து பாலு கிட்ட பாலு கேப்டன் பாலு என்கின்ற குப்பை டஸ்டின் என்ன சொல்றாரு பாய், அவர் சொல்ல போறாருமா. பாபு ஸ்ட்ரிக்டா பறந்துட்டாங்க பாபு, ரெண்டு பேருமே சரசரன்னு விடுறாங்க. யூபி காம்போ பிகே பிரதர்ஸ்.
வர்றாங்க எங்கே வச்சுட்டாரு கொஞ்சம் ஃப்ளாட் ஆச்சுங்களா கண்டிப்பாக ரன் அவுட் பண்ண சான்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க அவங்க சக்கரத்தை கட்டி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் காலையும் ரெண்டு பேரும் சரியான ரன்னர்ஸ் தான் லாஸ்ட் ஒன் more டெலிவரி ஓகே ஃபைன் தேங்க்யூ வந்து நல்ல பாருங்க சூப்பரா தூக்கி போடுவாருங்க எடுத்தாலும் விக்கெட்ன்ற மாதிரி தான் ஸ்கோர் 4 overs முடிஞ்சிருக்கு 33 ஸ்கோர் 33 4 overs 33 நல்ல ஸ்கோர் தான் ரெண்டு டீமுமே நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் விக்கெட் போறாரு பார்த்துப்பா ஸ்டிக்கர் இங்கே இருக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர் எடுத்து கொடுத்துட்டு போங்க எங்கே இருக்கணும் சொல்லுங்க இல்லைன்னா நீங்கள் பார்த்து இங்கே போயிட்டீங்க ஸ்டிக்கர்லாம் பேக்ல இருக்கா பார்த்துப்பா பேக்ல இருக்கா அடி ஸ்கோர் சொல்லுங்க ஸ்கோர் 33 2 விக்கெட் முடிஞ்சிருக்கு 4 ஓவர் முடிஞ்சிருக்கு சபரி எங்க மேட்ச் சொல்லிட்டு வாங்க கொஞ்சம் ப்ளீஸ் சபரி ஸ்டிக்கர் எடுத்து வந்து விட்டு வா 4 முறை சொல்லி வச்சுங்க ஸ்கோரை சபரி கொஞ்சம் 2 ரன்கள் 4 ஓவர் முடிஞ்சிருக்குங்க சபரி ஃபேல விளையாடுறவங்க எல்லாம் கொஞ்சம் கோட்டை தாண்டி கொஞ்சம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேட்ச் போயிட்டு இருக்கு என் உயிரோட போடுவீங்களேங்க இங்க வாங்க உங்க உயிர் கூப்பிடுறாருங்க இந்த கம்பத்துக்கிட்ட இருக்கவங்களாம் கொஞ்சம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மேட்ச் முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரமே இருக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க வந்துடலாம் செமி போயிட்டு இருக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து விளையாடலாம் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் இருக்க பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி போயிட்டு தள்ளி லைனை தாண்டி விளையாடிங்கன்னா சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுங்க ப்ளீஸ் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுகிறது ஸ்கோர் வர போடணும் டைம் அவுட் கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டர்ஸ் நிற்க வைங்க அந்த பேனர் அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் சக்தி எடுத்துருங்க சக்தி செமிஃபைனல் இருக்கு லைனை தாண்டி கொஞ்சம் விளையாடுனா நல்லா இருக்கும் ஒரு நாள் கோஆப்ரேட் பண்ணுங்க லைன்ல ஸ்டிக் அடிச்சு வச்சிருக்கீங்க கொஞ்சம் லைனுக்கு வெளியே போய் அடிச்சு விளையாடுங்க கமிட்டில இருந்து வரணும் கொஞ்சம் சொல்லுங்க லைனுக்கு வெளியே ஸ்டிக் அடிச்சு விளையாடுங்க மேட்ச் போயிட்டு இருக்கு கொஞ்சம் வெளியே அடிச்சு விளையாடுங்க தேங்க்யூ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு அணியில் 33 ஹார்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் சபரி கொஞ்சம் என்ன பண்ணி விட்டுற போற சபரி கட் பண்ணுவா ஓகே தேங்க்யூ போறதுக்காக தேங்க்யூ ஃப்ரம் பவுலர் நாஞ்சில் சிவன் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்ல ஸ்ரீதர் நான் ஸ்ட்ரைக்ல கொஞ்சம் கோல் பண்ணுங்க பிரதர் பால் வந்தா பிடிக்காதீங்க ப்ரோ இல்லை நீங்கள் ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் வெளியே வச்சு அடிக்கோங்க லைனுக்கு வெளியே செமையாக போட்டிருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் 2வது ஓவர் போட வந்திருக்காரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மாஸ்டர் சொல்லுங்க அவரு அங்கேயா ஸ்கோரா ஸோ ஸ்டிக்கு கொஞ்சம் லைனு வெளியே அடிச்சு விளையாடுங்க
ஒரு ஷார்ட் கலியில் போயிட்டுருக்கு. அப்புறம் அது பேட்டை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன். செல்லப்பட்டி அந்த 2 கிலோ பேட் எங்கப்பா? மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்டிக்கை வெளியே வச்சு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்திருக்காரு. அவரோட செமிஃபைனலோட காதல் கதை தொடரக்கூடாது, இந்த வாட்டி நான் பண்ணுன்றதுக்கோசமே ஆடுறாரு அவரு. ஒரு நல்ல ஃபுல் ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஃபுல் ஷாட், சிங்கிள் சூப்பரா போட்டு இருக்காருங்க அவரு. நாஞ்சில் விஜயன் 3 பாலுக்கு 3 சிங்கிள். நீங்க போடுங்க, நீங்க விளையாடுங்க, அவர் அங்க போயிடுவாரு, நீங்க விளையாடுங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இல்ல மேல உங்களுக்கோசமே மேல கிளியர் பண்றதுக்கோசம் போயிட்டு இருக்காங்க. சரியான ஷாட்டுங்க, இவங்க அவரோட கேம். பவுண்டரி, ஒரு நல்ல ஷாட். அவரோட கேம் இதுதாங்க. சரியான ஷாட்டுங்க, இவங்க அவரோட கேம். கோஆப்ரேட் பண்ணுங்க மேல இருக்க பிளேயர்ஸ். செமி போயிட்டு இன்னும் ஒரு மேட்ச் தான், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. எல்லாம் அழுதுங்க கிடையாதுங்க. கண்ணு வைக்குது. போறாருங்க, பவராடிக்க தான் போறாரு. பட்டுங்க ஃபிளாட்டாவே 6 போயிட்டு இருந்துருங்க. அந்த அளவுக்கு பவரா வருவாரு பேட்டை. அரி பொலாட்டு போய் பண்ணாரு, பாத்தீங்களா? ஆமா ஆமா, அப்படியே உருட்டி விட்டு எடுத்து அடி. அதேதான். ஆனா அது ஓடுறது யாருன்னு தெரியல. ஓவராரி ஒன் மோர் டெலிவரி. 5 பால் இருக்கு. லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி தான் கொடுத்துருக்காரு. ஓவராலா நல்ல ஒரு ஓவர் இது. 2 ஓவருக்கு ஒரு பவுண்டரி தான் கொடுத்துருக்காரு. நாஞ்சில் சிவா ஹார்டா அடிக்க போறாங்க அவரை. அவர்தாங்க 2 ஓவர் போட்டு ஒரு 4 தான் கொடுத்துருக்காரு. பவுண்டரி 41 ரன் வந்திருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 41. எனக்கு மனசு கஷ்டம் வந்து இந்த ஆட்சி வெளியே அவன் ஆடுறத பார்த்து நான் நினச்சின்னு போயிட்டேன். உள்ள போயிட்டு एक बड़े एक टाइम only 41 5 over 41 runs 41 runs ba 42 41 first ball single, second ball single, third ball single, fourth ball 4, அடுத்த ball single, அடுத்த ball dot. இதுக்கு மேல என்ன சொல்லுங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துங்க ப்ளீஸ். மேட்ச் நிக்குது. எழுதி மாட்டல தண்ணி கேன் ரைனா கொஞ்சம் இதை ஃபோக்கஸ் பண்ணி ஆமா அந்த மூணு பேர் இது மூணு பேர் பிரேக் கொண்டு வருங்க. ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போட்டு விட்டுலாம். தேங்க்யூ மச்சா. ஒரு டிஷர்ட் தான் மாற்றிட்டு பார்க்கலாம் இருக்கு. வேறு ஃபோக்கஸ் பண்ணிக்க. ஒத்துழைப்பு அளித்த இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ரைனா. அது கீப்பர் யார் பாத்தியா? ஆஹா டன் பார்த்திபா கீப்பருங்க. ஆல் ரவுண்டருங்க. கீப்பர் பாயிண்ட் க்ளோஸ் நெக்ஸ்ட் போறதுக்காக அந்த டீமோட ஐகான் வந்திருக்காரு நரேட்டோ. நரேட்டோட இது பத்தி தெரியுமா சார் உங்களுக்கு? அந்த அனிமையை பத்தி? இல்ல அது இப்பதான் போட்டோ காமிச்சானுங்க. நல்ல ஒரு ஐகான் மிஸ்டர் ஐகானுங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு 6 தான் கொடுத்திருக்காரு. அதுவும் நம்ம என் செல்ல தம்பி ஆட்டோ தான் அடிச்சிருக்கான். ஒரு 6 தான். இல்ல 2 பேருமே நல்லா மோட்டிவ் பண்றேன். சோ கம்பேக் நல்லா போட்டுருக்காருங்க. போல்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. போல்டு ஐகான் மிஸ் ஐகான் ஸ்டோரி சும்மா பாருங்கம்மா சார், நல்லா இருக்கும். எப்படி தான் அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் விட்டு கொடுத்ததே கிடையாதுமா சார். அதான் அந்த நரேட்டோ. சரியான
ஆஹா தூக்கி போட்டாருங்க கேட்சா சிங்க ஸ்ட்ரைக்கர் மாத்திருக்காருங்க, வந்துட்டாருங்க. ஸோ 3 பாலுக்கு 1 ரன் கொடுத்துருக்காரு. நல்லா போட்டிருக்காருங்க மாஸ்டர் அவரு. ஐகான் அடி அவரு. ஐக்கான் அரியா அங்க போக மாட்டான் பாய், அங்க போக மாட்டான், அங்கெல்லாம் போக மாட்டான். சைடு டு சைடுக்கு நிக்க வச்சு போட்டுருக்காருங்க. ஆஹா பாரு ஜூமிங் பண்றா, ஜூமிங் பண்ணு. நல்ல ஒரு செலிப்ரேஷனுங்க நிக்க வச்சு போட்ட மாதிரி இருக்கு மாஸ்டர் அதுங்க. ப்ரோ அதை அப்படியே ரீப்ளேல போடுவேன், லைவ்ல பார்ப்பாங்க என் தம்பிங்களா வீட்டாண்ட, அது ரீப்ளே போடுவேன். செல்ல பிள்ளை மாஸ்டர் விக்கெட் எடுத்தாலே கம்பல்சரி 2 வாட்டி ரீப்ளே வரும் மாஸ்டர். இல்லை இப்போ 2 முறை ப்ரோ எக்ஸ்ட்ரா ஒரு முறை போடு. எக்ஸ்ட்ரா ஒரு முறை ஒரு முறை சைடு டு அனிமேஷன் சைட்ல இருந்தா போடு. வச்சு போட்டுருக்காருங்க மாஸ்டர். கம்பி கட்டுற மாதிரி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க இது எல்லாமே ஃபீல்டிங் செட்டப் பண்ணது பார்த்திபா பாய். ஜூமிங் பண்றா, ஜூமிங் பண்ணு. பஸ் டீம் கேப்டன் வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரிஜினல் கேப்டன் கரெக்ட் தானே மாஸ்டர்? கரெக்ட். நெக்ஸ்ட் பேட்டர் கார்த்தி உள்ள வந்திருக்கார். சரியான ஷாட்டுங்க லெக் சைடுல பால் போயிடுச்சா அடிச்சிருக்காருங்க கார்த்தி. அவரு ஒரு நல்ல பேட்டர் தான் மாஸ்டர். நல்ல ஒரு 6 கொடுத்திருக்காரு. சரியான ஷாட்டுங்க லெக் சைடுல பால் போயிடுச்சு ஷாட் கார்த்தி கிட்ட இருந்து. ஓகே வந்து முத பால் தூக்கி 6 அடிக்கிறாருங்க. செம்மையான ஷாட். சூப்பர் கார்த்திகிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட் வந்திருக்கு. அம்மா சார் உங்களுக்கு ஒரு இது தெரியுமா? ஏன்னா சில பேட்டில்ஸ் இருக்கு எப்பவுமே. லச்சாலா ஒன்ஸ் விசஸ் இவங்க போட்டாலும் அடிக்கதான் சார். அது அப்படி இல்லை. இப்போ கார்த்திக் என்ன மாதிரி தெரியும், இங்க சென்டர் பிச்சில் வர மாதிரி தெரியும். மேல் பிச்சில் பிரசாந்த் போலிங் போற மாதிரி மெயில நினைச்சு இல்ல மேல மேல் பிச்சு நினைச்சு வச்சிருக்கேன். அதுதான் மாஸ்டர் இவங்க பேட்டில் இருக்கு. 10 மேட்ச் ஆடி இருக்காங்களாம். பேட்டில்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் லச்சாலா ஒன்ஸ் தான் லீடிங்ல இருக்காங்க. ஆஹா இவங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அவனுக்கு வந்து ஸ்கோர் 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 48 ரன்ஸ் 48. ஸோ நல்ல ஒரு கம்பேக். ஸோ பவுண்டரி ஃபீல் பண்றாலும் ஒண்ணு போடல. டோர்னமெண்ட்ல 2 6 தான் கொடுத்திருக்காரு. செமிஃபைனல் முடிஞ்சிச்சு அவர் ஓவரு 2 ஓவர் போட்டுட்டாரு. இந்த டோர்னமெண்ட்ல செமிஃபைனல் வரலாம் 2 6. ஸோ இது விக்கிக்கு யாக பதிவு பண்றேன். 2 6 தான் கொடுத்திருக்காரு. ஏய் அதுக்கு முன்னாடி காலைல 2வது மேட்ச் ஆச்சு, எங்களுக்கு 3வது மேட்ச் அவள்தான் உனக்கு இருக்குதா ஓட்டி விடுங்க. அதுதான் பால் ஐடியா தேவையில்லையா? அவன் குட்டாங்க மாட்டான், பேச மாட்டான். நான் சொல்ற மாதிரி போறதுக்கு அவன் பார்த்து போட்டு ஐடியா கொடுக்குறான். ஸ்டார்ட் அப் போலரா ஓஜி போலர் மாஸ்டர் அவன் பாலு. நல்ல பால் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. பை போயிடுச்சுங்க. என்னடா பண்றானுங்க? பை 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 ஓகே. ஒரே வார்த்தைங்க ஆஃப் ஆயிட்டா. நல்ல ஷாட் கேட்சா. நல்ல கேட்சிங் தினேஷ் கிட்ட இருந்து நிக்க வச்சு அங்கே 2 கேட்ச். அடி சத்தியமா சொல்றேன், பாத்திமா தான் அந்த 2 ஐடியாவும் கொடுத்தது. சார் நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஷோரா சொல்றாரு 100% ஷோர். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நிக்க வச்சு அதுவும் அடி சொல்லுங்க தம்பி ரெண்டா ஜூமிங் பண்றான். அங்க இருந்து அந்த ஸ்டோர்ஸ் வந்து ஜூமிங் பண்றான். தம்பிடா சாப்பிடணுமா சார்? அது ஸ்டைலிஷ் சாங் மாதிரி. ஸ்டைலிஷ் ஆமா. என் செல்ல பிள்ளை எவ்வளவு ஃபேன்ஸ் தான் அவன் சேட்டு புட்டு அந்த மாதிரி ஆசிக்கு எல்லாம் அவங்க ஃபேன்ஸ் தான். சார் இங்க ஒருத்தவங்க கீப் பண்றாமா சார். அடி அவங்க பேராடி. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேராடி அவன் எல்லாரும் ஸ்டாண்டிங்லே பண்ணிட்டு இருக்காரு. நேரா நின்றுட்டு இருக்கான். யாருங்கம்மா சார்? அவங்க பேர் எல்லாரும் நின்று பாத்துட்டு மேல கலருங்க தாங்க கலர். ஏ தம்பி கீழே இருங்கப்பா, கீழே இருங்கப்பா. அப்பதான் கேட்க
ஒரு ஷாட்டுங்க. சரியான ஒரு கனெக்ட் வேல்கிட்ட இருந்து. இங்க பாருங்க என்னங்க டான்ஸ் ஆடுறாங்க உள்ள. எங்களோட ஓஜி பிரசன்டோட ஓஜி டேக்கியானா அண்ட் ஓனா பாட காம்போ இப்போ கண்டினியூ பண்றாங்க. சண்டே வந்து உங்களோட காம்போ எப்பயுமே இருக்கும். இந்த வாட்டி அந்த காம்போ ஸ்டார்ட் ஆகுது. பட்டவனே தெரிஞ்சு யாருதான் கன்ஃபார்ம் இது யாரா போச்சுங்க பிடிக்கவே முடியாதுங்க. இது அவரோட ஸ்டார்ட் பண்றாரு. அவரு உள்ள பேக் ஃபோன்ல தெரிஞ்சுருவாங்க கண்டிப்பா. பட்டாலே யாரு எனக்கு தெரிஞ்சு இதுதானே ஃபர்ஸ்ட் அவர் அப்லோட் வருது இந்த சீசன்லயே. பட்டவனே தெரிஞ்சு யாருதான் கன்ஃபார்ம். சூப்பர் எங்க அந்த ஒரு நாக்கு தேவையோ அங்க கரெக்ட் ஆடிட்டு இருக்காரு அப்ரார். கொஞ்சம் தண்ணி கொடுக்குறேன். ஏபி சரியான சுத்துங்க, மிஸ் ஆயிடுச்சுங்க. அது ஒரு டாட் பாலா போட்டிருக்காரு பாலு. மிஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு டாட் டெலிவரி. கேபி பாலு நல்ல ஒரு டாட். வர்றாருங்க பிச் ஆஃப் த பால் வர்றாருங்க. ஆஃப்ல போயிட்டு இருக்கு. சிங்கிள் மட்டுமே. ஓவரா 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 57 ரன்ஸ். 57 SRH. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 57. யாரு நெக்ஸ்ட் ஓவர்? ரமேஷ் நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக அந்த ஓவு அணியின் சுழற்பந்து வீச்சாளர் பிரதீப். வந்துட்டாங்க பிச் ஆஃப் த பால் வந்துட்டாங்க. திருப்பி பிச் ஆஃப் த பால் தாங்க வரான். நல்ல ஒரு ரன்னிங். 2 பேர்கிட்ட கார்த்து ஃபிளிப் சாங் சம ரன்னிங்க. மிஷினுங்க அவன். ரன்னிங் மிஷினுங்க அவன். அவெல்லாம் ஓடினே இருப்பான். ஹரி பாத்தியா எல்லாமே ஹாக்கி ஷாட் தான். கண்டிப்பா மாஸ்டர் நீங்களே சொல்றீங்க ஒரு ஹாக்கி பிளேயர் அப்ரார். ஸ்வீப் பண்றாங்க. யார்கிட்ட போயிட்டு இருக்கு? நரேசன் கிட்ட போயிட்டு இருக்கு. ஓடிட்டாங்க. எங்க த்ரோ மிஸ் அடிச்சுட்டாங்க. எங்க அடிச்சுட்டாங்க? ஹரி அவன் பாத்தியா சாமி 3வது ரன்ல ரெடி ஆகுறான் மாஸ்டர். அவன் காலையிலேயே சாமி கட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். ஷாமுங்க அவன். என்னமோ விராட் கோலிக்கு அவனுக்கு ரன்னிங் விட்டா அவன் தான் ஜெயிப்பான் போல. ஷாம் தான். டெஸ்ட் வைக்கலாம் சார். டெஸ்ட் வச்சிடலாம். நினைச்சிங்க பாலு பாயிண்ட் மேல அடிச்சிருக்காங்க. பால் 4 போமா 4ங்க. அவள்தான் ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுப்பான் அப்ராரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க அப்ரார் கிட்ட வந்து. பால் நின்று வந்துருச்சு. பால் வலிச்சு பாயிண்ட் மேல அடிச்சிருக்காங்க. பால் 4ங்க. டெஸ்ட் கொடுத்துட்டானுங்க. நல்ல ஒரு பால். ஒன்னா சாமி 3 ஓடுவான் பாரு. இப்போ 4வது ரன்ல ரெடி ஆவான் பாரு. இப்போ மாஸ்டர் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு குயிக் ரன்னிங்கா பிகேக்கும் ஃபிளிப் ஷாமுக்கும் எனக்கு தெரிஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன் யூஏ டெஸ்ட். ஆமாம் ஹரி. பாலா எத்தனை 4 balls 4 balls 2 balls to go. Last two to go.
இல்ல இல்ல பேட்டே கிடையாது. 4 பாலா 4 பால் 2-2-4-2. நல்ல பால், நல்ல ஒரு பால். டாப் பால் இருக்குங்க இந்த பால். இப்போ பாரு ஹரி, பவுண்டரி பால் இந்த பால் பவுண்டரியில எவ்வளோ ரன் ஓட போகிறோம் மட்டும் ஒரு சாமி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். பண்ணிட்டாங்க பிச் ஆஃப் த பாலுக்கு. ஓடியாண்டா சாமி. அவங்க கட்டுவாங்க அங்க. இவருக்கு வந்தா பார்த்தியா, இப்போ அங்கே தான் பாத்திமா பாருங்க. இதுவும் பாத்தி பார்க்கலாம் ஹரி, கன்ஃபார்ம் ஷோர் கன்ஃபார்ம். இந்த பிளானும் பாத்தி பார்த்தா. என்ன பிளான் தான் தெரியலமா சார். 68 69 அந்த மாதிரி 68 69 ரன்கள் அடித்தால் வெற்றி பஞ்சாப் கிங்ஸ். நரட்டா ஒரு ஸ்மைலிங் பேஸா இருக்காரு. நரட்டா அது கேமரா கிட்ட வந்து ஜூமிங்ல அந்த பேண்ட் மட்டும் எடுத்தீங்க. நரட்டோ ஒரு அப்கமிங் பாலர் உங்க பேண்ட் கேட்கறாரு ஃபைனல் முடிஞ்ச உடனே. ஓகேவா அபிபாலு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எஸ்ஆர்எச் வந்து பாத்தீங்கன்னா 68 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனல் நேரத்தில் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க பஞ்சாப் பேட்டிங்க்கு. தேங்க்யூ பஞ்சாப், கொஞ்சம் குயிக்காக வாங்க. கிராசன்ட் ஓஜ் காம்போ மூணு பாய் அண்ட் பிக்கேங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல. 68 ரன் அடிச்சிருக்காங்க. 69 ரன் அடிச்சா சொன்னீங்க. எப்பயுமே சண்டே டைம்ல பிக்கேங்க அப்பன்னா மூணு பாய் இந்த காம்போ எப்பயுமே இந்த டைமிங்க பார்க்கலாம். அந்த காம்போ மறுபடியும் கண்டினியூ ஆகுது. சரியான காம்போங்க இது. ஓனா பாய் தினேஷ் வண்டி இருக்கு, இதோ இருக்குது. 68 69 ரன்கள் அடித்தால் செகண்ட் டீமா ஃபைனலுக்கு போகலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருங்க எஸ்ஆர்எச், கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருங்க. தனுஷ் டபுளும் தனுஷ். சிம்பு எஸ்ஆர்எச்குள்ள கொஞ்சம் உள்ள வந்துருங்க. ஃபாஸ்டா நடத்தணும். இன்னும் ஃபைனல் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிகே பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துருங்க நீங்களும். 68 69 ரன்கள் அடித்தால் பஞ்சாப் வின். இந்த ஒரு 2 டேஸோட எஃபெக்ட் இந்த மேட்ச்ல இந்த ரெண்டு டீமுக்கும் இந்த எஃபெக்ட் போட்டாலும் காசிக்கு போவான் எந்த நாட்டிலே. ஓனா பாய் பாத்தியா பாபு, இந்த காம்போனா இது சண்டே வேணாலே இந்த காம்போ தான். அப்பன்னா ஓனா பாய் அண்ட் பிக்கன் இவங்களோட மூணு பேரும் இங்க தடுக்கவே முடியாது. வச்சு அழிச்சு விட்டு ஓனா பாய் வந்து உட்காந்து போறேன். அவரை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சரியான காம்போ. கேமராக்கு இந்த சைடு வந்தாலும் அவரை கொஞ்சம் ஃபோக்கஸ் இருந்தா மேட்சுக்கு முன்னாடி ஆடுறாரு மச்சான் அவரு. அதுதான் ஒரு டைலாக் என்கிட்ட சொன்னாங்க, ராணுவத்தில் இஞ்சனோட ஆணுத்தில் இஞ்சன் தான் அதிகம்ட்டு. கண்டிப்பா அந்த ஆணவத்திலேயே அழுவார் போல இருக்கு பேச்சு. அந்த மாதிரி நேற்று நாங்கள் வெளியே போனதுக்கு அவ்வளோ பேச்சு. எதுக்கு நீ கிரவுண்டுக்கு நீங்கள் வந்து என்ன ஒரு வார்த்தை கேட்டாரு. தத்ர ஓனா பாய் அவர் லக்கி சாம்பிங்க. அவர் அப்படி சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் பாய்க்கு வந்து லக்கி சாம்னா இருக்கக்கூடாது, தத்ர ஓனா பாய்னு வச்சிருவோம் நம்ம. நல்ல பேர் அதான் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்டா எஸ்ஆர்எச் கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபீல்டிங் செட் பண்றீங்க. இன்னும் ஃபைனல் இருக்கு. 8 ஓவர் நடத்தணும். அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓப்பனிங் பேர் சரியான பேர். அந்த டீமோட ஐகான் அண்ட் என்ன என்கின்ற தினேஷ். ஒரு சூப்பரான காம்போ இது. பேட் வேணுமா? சரி கிரீன் பேட் இருக்குது. அது ரெண்டுத்துல எது?
ஆனால் எல்லாமே பண்றதுனால யாரோட பேட் வேணும்? ஸ்ரீதரன் பேட்டா? பாலு யார் பேட்டு? ஸ்ரீதரன் பேட். ஓகே ஃபைன். வந்துட்டு இருக்கு. எதுவுமே பண்ண மாட்டானா உள்ளே ஃபீல்டிங் கொஞ்சம் ஃபாஸ்டா செட் பண்றீங்க. இன்னும் ஒரு ஃபைனல் மேட்ச் இருக்கு. 8 ஓவர் எடுத்துட்டு இன்னும் சூப்பரா இருக்கும். அவரை நீ கைட்டி விட்டு போயிட்டு பால் வந்து அம்பையர் கிட்ட கொடுத்து அனுப்பிடும். இங்கே செலக்ட் பண்ணீங்க. ஓகே ஃபைன். இப்பயே சொல்லிடுறேன், எனக்கும் எம்என்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. என்ன வந்து நீங்க கேப்டன் கேட்கறது முறையும் கிடையாது. அந்த 2வது பாட்டில நிக்கிற சேவலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தோத்தா ஓப்பனிங் நீங்க வரீங்களா? பிகே பேட்ஸ்மேன் சொன்னாங்களா? மேன் ஆஃப் த மேட்சுக்கு பேட்டு கிடையாதுப்பா, மேன் ஆஃப் த சீரீஸ்க்கு தான் பேட்டு. அதுக்கப்புறமா மேன் ஆஃப் த மேட்சுக்கு பேட்டு நம்ம ஜெருவா. வால்க்ரோவா? ஒரே நிமிஷம் அம்பையர். வால்க்ரோவா? செப்பல் இல்ல, பூமா பிராண்ட். ஓகே ஓகே. ஸோ ஃபயர் ஆகிறீங்க ஓப்பனிங்க. தினேஷ் வந்து நெரோட்டோ. மைக் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட். பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 4 கரீம் அந்த தலையில கை வைக்கிறதா அது கரீமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கரீம் சொல்லுவாரு. ஒரு நல்ல ஷாட் தினேஷ் கிட்ட இருந்து. பஞ்சாப் ஒரு பாசிட்டிவான ஒரு வைவா கொடுத்திருக்காரு தினேஷ். முதல் பவுண்ட், ஒரு பவுண்டரி ஸ்டார்ட். மேல பட்டிருக்காரு. ஓடிட்டே இருக்காங்க. சாமோட பயங்கர டஃபாக அல்வா பவுண்டு போடுங்க. நெரோட்டோ வாங்க. மிஸ்டர் கமெண்ட்ரி பார்ட்னர்ஷிப் மிஸ்டர் தீனா. உங்களுக்கு பேட் வேணும், ரிப்பேர் பண்ணணும்னா ஸோ கிரிக்கெட் பேட்டு, ஸ்ரீலங்கா பேட்டு தீனாவை கான்டாக்ட் பண்ணுங்க. அம்ஜிகரை. வெல்கம் டு கமெண்ட்ரி பாக்ஸ். இது ஜூம் பண்ணுப்பா. அங்க பாருப்பா பாலு. டன்டானாக்கா டன்டானாக்கா. வெயிட் பண்ணி க்ளோஸ் வைங்க பாலுக்கு. நரேஷ் பாருங்க. அங்க பாருங்க. அவரு ஜூம் பண்ணுங்க. நான் மேட்ச் என்ன அதுன்னு தெரியல ப்ரோ. அம்பை டிசிஷன் மட்டும் ப்ரோ பேசி கொடுங்க.
பேசுங்க, மற்றவங்க பேசாதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கேப்டன் மட்டும் பேசுங்க. எல்லாரும் வெளியே வந்துருங்க. ஃபைனல் நடத்தணும். அம்பையர் டிசிஷன் ஃபைனல் அவங்க பேசி தான் கொடுத்துருக்காங்க. கேப்டன் மட்டும் பேசுங்க. நரேஷனா கொஞ்சம் வெளியே வந்துருங்க. நரேஷனா தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். வேணும். ஸோ அம்பையர்ஸ் கொஞ்சம் 2 பேரும் பேசி கலந்து கொடுங்க. ஸோ க்ரூஷியல் மேட்ச். லெக் பை எங்கள் கமெண்ட்ரி பாக்ஸ்க்கு மறுபடியும் ரிட்டன் வந்திருக்காரு அம்ஜிக்கரை தீனு அவர்கள். அம்பையர் டிசிஷன் ஃபைனல் ப்ரோ. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. பாலு 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 அம்பையர் டிசிஷன் ஃபைனல் வந்து வெளியே வந்து பாலு. கேப்டன் மட்டும் பேசுங்க. எவ்வளோ பேசுவீங்க? இப்போ -5 சொல்லியிருக்காங்க கமிட்டி. விடுங்க விடுங்க, அம்பையர்ஸ் கையில் பேசுங்க. -5 சொல்லியிருக்காங்க. ஏன் ஒரு சேர் மட்டும் எடுத்துருவாங்க. ஒரு சேர் மட்டும் போடுங்களா பாபு. அங்கே ஒரு சேர் எடுத்துருவோம் தீனா கூட. அபிப்பே அது உள்ள ஒரு பால் இருக்கு, எடுத்து அந்த சமண பையங்களை விட்டு விட. கேப்டன் மட்டும் வாங்க. ரொம்ப ரோதனை கொடுக்குறான்பா அந்த பையன். அபிப்பே அங்கே போய் சேர் எடுத்துவாடா தீனாக்கு. அம்பையர் ஃபைனல் பாலு கோஆப்ரேட் பண்ணுங்க கொஞ்சம். பாலு லைவ் போயிட்டு இருக்கு பாலு. பாலு தேங்க்யூ பாலு. தேங்க்யூ ஸோ மச் பாலு. தேங்க்யூ பாலு. ஒரு பால் இருக்கு, ஒரு பால் மட்டும் எடுத்துக்கோ. தேங்க்யூ ஸோ மச் பாலு. அவன் ஓகே. இந்த இவ்வளோ பிரச்சனை பாய் வந்து நரேஷுக்கு முடி எவ்வளோ இருந்தாரு, எவ்வளோ கேட்க சொன்னாரு. நல்ல ஒரு பாலுங்க. சூப்பர் டெலிவரி. நல்ல ஷாட் லெக்ல அது. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆனால் மிஸ் ஃபீல்டிங் ஆயிடுச்சுங்க. நல்ல த்ரோ. ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங். ஆஹா எக்ஸ்ட்ரா கவர் அடிச்சிருக்காங்க. கோல்டு பாருங்க, ரன்னிங் அங்கே பாருங்க நரட்டும். ஆனால் போன பால் சத்தியமாக நம்பவே முடியல. ஜட்டு கூட ஃபீல்டிங் மிஸ் பண்ணியிருப்பாரு, சாமி மிஸ் பண்ண மாட்டான். என்ன ஒரு சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு. ஆமாம். ஸோ இவ்வளோ பிரச்சனை இங்கே ப்ரைட் ரைஸ் பிபிரியன் சாப்பிடுறாரு பாய். த்ரீ பால்ஸ். அப்பா அப்பா இந்த கரீம் போயிட்டாவன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துப்பான். லாஸ்ட் பாலுங்க. லாஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். சாமி தப்பு போடுவாங்க, ஓடினேங்கிறாரு. ஓவருங்க. 9 ரன். ஒரு அணிக்கு அந்த ஷூ வந்து 3400 ரூபாய். அதனால தான் அந்த 2 6 கொடுத்தான். நல்லா போட முடிஞ்சது. 42 பால்ல 60 அடிக்கணுங்க. 42 பந்துகளில் 60 அடித்தால் வெற்றி. கார்டன் பிகே.
பிரசாத் ராஜ். நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஓட்டங்களா 2 ஓட்டங்களா ஓடுறாங்க. ஒரு ரன் அவுட்டா? அவுட்டுங்க. ஒரு ரன் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல த்ரோ, நல்ல ஒரு த்ரோ. பட் ஆனால் எனக்கு என்ன பார்த்தோன்னா ஒரு பால் கூட மீட் பண்ணல என் தம்பி. ஊஜி கேப்டன் வராரு, அந்த டீமோட ஊஜி கேப்டன். ரெண்டு பந்துகள் 60 ரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சிவா அவர்கள். நல்ல பாலுங்க. ஒரு டாட் பால் அப்ராட் அவர்கள் போட்டிருக்காரு. ஒவ்வொரு டாட் பாலும் மேட்ச் வின்னிங்க்கு ரொம்ப முக்கியங்க. ஒரு டாட் பால் போட்டிருக்காரு அப்ராட். நல்ல ஒரு டாட் பண்ணியிருக்காங்க. ஹிட்மேன் உஷு எவ்வளவு கவனம் கேட்குற அபிப்பு. ஒயிடுங்க. ஒரு டாட் பால் போட்டாலும் ஒரு ஒயிட் போட்டிருக்காரு அப்ராட் அவர்கள். உதிரி உங்கள் எதிரி. கேட்ச் ஆக பாருங்க. இல்லைங்க, மேலே போயிருக்கு. கீப்பர் விட்டுருக்காரு. ஒரு ஓட்டங்கள் மட்டும் பெற்றிருக்காங்க கார்டன் பஞ்சாப் கிங்ஸ். தன்னுடைய அணிக்காக மிக சிறப்பாக ஓவரை வீசிக்கொண்டிருக்கின்றார் அப்ராட் அவர்கள். நல்ல ஷாட்டிங், மடிக்கு அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆக மாறுமா? கேட்சுங்க, பிடிச்சிட்டாங்க. சிவாவோட கேட்ச். சிவா தனது விக்கெட் இழந்துள்ளார். நல்ல ஷாட்டுங்க, லெக்ல நல்லா தான் அடிச்சாரு. பால் டிராவல் ஆகல. அந்த ரியாக்ஷன் இருக்கு. நாளைக்கு வீடியோ வரும். கார்டன் பஞ்சாப் கிங்ஸ் மேலும் ஒரு விக்கெட் இழந்துள்ளது. கேப்டன் ஒரு விக்கெட் இழந்து வெளியேறுகின்றார் சிவா அவர்கள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஒரு ஃபைனல் இருக்கு, கொஞ்சம் நீங்க தான் கோஆபரேட் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமா பேட்ஸ்மேன் அனுப்புங்க உள்ள. நாலு பால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு நிமிஷம். ஃபைனல்ஸ் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வீரர்களை விரைந்து செயல்படுமாறு கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எவரி சண்டே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எவரி சண்டே அவர்கள். ஓனாபோட ஓஜ் இங்க பார்க்கலாம். ப்ளீஸ் கொஞ்சம் மேலே விளையாடுறவங்க கொஞ்சம் அப்படியே இந்த லைனுக்கு வெளியே போயிடலாம், நல்லா இருக்கும். இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங். நீலகிட்ட இருந்து ஒரு ஓட்டங்கள் மட்டும். இது வரைக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சரத்.
ஒரு ஃபீல்டிங் மாற்றம். பவர் பிளேயின் கடைசி பந்து. நல்ல ஒரு டாட் பாலுங்க. டவுன் த ட்ராக் வந்தாரு. டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாரு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13. 13 ரன்ஸ். பஞ்சாப் அணி 2 ஓவருக்கு 13 ரன்கள். லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். ஏன்னா இந்த மேட்ச் எந்த சைடு திரும்ப உங்களுக்கு என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? 36 பந்தில் 56 அடிக்கிறாங்க. இது போலர் ஃபேவர் மேட்ச் தான். இருந்தாலும் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா அடிச்சு கொடுத்தா கண்டிப்பா வின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. மேட்ச் எப்படி வேணும் மாறுன்றத சொல்றீங்க நீங்க? கண்டிப்பாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் பவுலர் அந்த அணியின் கேப்டன் முபாரக் மொய்தீனி வந்திருக்காரு. ஒரு சூப்பரான கேட்ச் நீலாகிடர்னு. ஒரு முக்கியமான விக்கெட் பஞ்சாப் அணிக்கு. எங்க மேலும் செய்திருக்காங்க கொஞ்சம். போண்டு தினம் நீங்க சொன்ன மாதிரி பவுலர் ஃபேவராக தான் போயிட்டு இருக்கு மேட்ச் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் அவங்க டீம்ல வந்து முக்கியமான பிளேயர் பதிவு வச்சிருக்காங்க. அவர் என்பி எப்போதும் உள்ள வர ஆட்டத்தை மாத்துவாரு. என்பி நரேசன் சொல்றீங்களா? ஆமா. என்பி கண்டிப்பாங்க. அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சலங்க கட்டிட்டு இருக்காரு ரெடியா. Thank you, sir. ஒரு நல்ல கட் ஷாட், ஒரு மிஸ்ஃபீல்ட், ஒரு த்ரோ, நல்ல த்ரோங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. போண்டோ எங்கிருந்தாலும் மேலே வரும். அபித் காலிங். ஒரு குயிக் சிங்கிள். ஃபாஸ்டா ஓடி இருக்காங்க. ஒரு குயிக் சிங்கிள். அருமையான 4ஆம் மரணா போடா. இல்லை கரிமுல்லா. அருமையான ஃபீல்டிங் கரிமுல்லா. சரியான ஃபீல்டிங் எஃபெக்ட். நல்ல எஃபெக்ட் கரிமுல்லா கிட்ட இருந்து. பரவாயில்ல. சரியான எஃபெக்ட் போட்டார் கரிமுல்லா. அருமையான 4ஆம் மரணா போடா. ஆஃப்ல ஒரு பிரஷரை ரிலீஸ் பண்ணிருக்காரு. 4 balls up. Last 2. Score babu. விராட் சாமி அருமையான கேட்ச் வச்சிருக்காரு. சூப்பரான கேட்ச். ஒரு முக்கியமான விக்கெட். அந்த பேர் வருவாரா? இப்போ ஒதுக்கி வச்சிருக்க பேர் வருவாரா? என்பி இஸ்
சூப்பராக நடப்பார். ஒரு ஒரு நல்ல ஃபீல்டர். அவர்கிட்ட பிடிச்சது ஹேர் ஸ்டைல் தான். அந்த கட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டைலிஷான ஒரு பேர் பேப்பர் தான். ஓகே, அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன், அந்த ஸ்டைல் எல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த கட்டிங் ஷாட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸ்கோர் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்கோர் ஓவர் முடிஞ்சோடனே சொல்லிடலாம். லாஸ்ட் பால் இருக்கு 21. ஓகே ஓகே. அது வந்து இந்த கட்டிங் ஷாட் வந்து 80s பீரோல இருந்து எடுத்த ஷாட். அது ஃபேவரட் ஷாட். சூப்பர். ஒரு சுத்து சுத்தரா இருக்கும். சுத்தி 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 அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்திபா. கத்தி பார்த்தி நல்ல ஒரு பிளேயரு. லட்சம் நல்லா ஆடுவாரு. கத்தி பார்த்தி 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். 5 விக்கெட் போயிருக்கு. நல்ல நல்ல பேட்டிங் பரவாயில்ல. கத்தி பார்த்தி விட அறிஞர் எப்பவுமே ஆட்டத்தை மாற்றுவாரு. கத்தி பார்த்தி கண்டிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு சூப்பரான பேட்டர் பார்த்திபண்ணா. பார்த்திபா ஒரு கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த டீம்ல ஒரு முக்கியமான பிளேயர் இருக்காரு, பாலு. இந்த ஒரு ஜிபியில் என்னோட கம்பேக் நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. வெயிட் பண்றோம், அதுக்காக வெயிட் பண்றோம். அந்த கம்பேக் இந்த மேட்ச்ல நடக்குமான்றத வெயிட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஒரு நல்ல ஒரு பேட்லாம் இருக்கும் இது. கத்தி பார்த்தி உள்ள இறங்கியிருக்காரு. ஒரு சூப்பரான பேட்டர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துங்க. இப்போ சபரி என்ன செஞ்சுக்குவாங்க, கவலைப்படாதீங்க. இன்னொரு ஜீப் இருக்கு, பார்த்துக்கலாம். வாங்க வாங்க சபரி வாங்க. நல்ல ஒரு ஷாட் ஆடாது. சிங்கிளாக மாறலாம். நல்ல ஒரு ஷாட். கத்தி பார்த்தி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. இப்போ கத்தி மாதிரி பேட்டை சுற்றி அடிப்பாரா? ஒரு நல்ல ஒரு சிங்கிள். நல்லா போட்டுக்காரு ஸ்ரீதர். நல்ல லைன் அண்ட் லென்த்ல போட்டு கொண்டிருக்காரு. நல்ல ஒரு ஷாட். ஒரு அமர்வு. ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 ரன் விட்டாங்க. 2 நல்லா ஆடார் கத்தி பார்த்தி. அவரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு 2 ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாசிபிள் ஷாட்டா இருக்குது. டக் அவுட்ல ஒரு பிளேயர் ஒழிச்சு வச்சிருக்காங்க, முக்கியமான பிளேயர் அவரு. ஒரு சுத்த நல்ல ஒரு பந்து. ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் டெலிவரி. மேட்ச் விறுவிறுப்பா போயிட்டு கொண்டு இருக்கு. அருமையான சிங்கிள். சென்சிபிள் ஷாட். சபரி வாங்க, எங்க இருந்தாலும் உங்க ஸ்டேஜ் டாக்டர் வாங்க. விடுங்க சபரி, மேட்ச் முடிஞ்சிச்சு, ஃபீல் பண்ணாதீங்க. நைட்டு T20 இருக்கு பாருங்க. என்னோட சஜஷன், தயவு செஞ்சு இந்த அபிபா கூட வச்சு சுத்தாதீங்க. எந்த டீம் போனா ரைட் விட்டு வந்துடாது. நல்ல அருமையா போது கேட்சா இல்லை, டாட் பால். நல்ல சுத்த ஒரு அகைன் ஒரு டாட் பால். நல்லா போய் கொண்டிருக்கு மேட்ச். பாபு சூப்பரான ஓவருங்க இது. எஸ்ஆர்ஹெச்க்கு அருமையான அடி. 2வது மரமா கட்டிடுவாரு. 2வது மாற்றுவாங்களா? 7 ரன்கள் ஓடிட்டாங்க. கத்தி பார்த்தியார் கம்பேக் கொடுக்கார் டீமுக்கு. 2 ரன் ஓடுறாரு. சபாஷ். சூப்பரான ஓவர் இது. இந்த ஓவர் 6 ரன். சூப்பர் ஓவர் ஸ்ரீதர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. ட்ரிங்க்ஸ் பேஸ் ஆஃப் கொஞ்சம் சீக்கிரமா ட்ரிங்க்ஸ் பேஸ் உள்ள எஸ்ஆர்ஹெச் அருமையில் ட்ரிங்க்ஸ் பேஸ்க்கு சீக்கிரமா டைம் இல்ல. ஃபைனல் சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு போறாரு. அம்மன் தாய்
இறங்கிட்டாரு. போயிட்டாரு. அம்மன் தாய் கீழே தூக்கிட்டு போறாரு. சூப்பர். டீமுக்காக ஊர் கொடுப்பாரு வினோத். இன்னும் 24 பந்துகளில் 42 ரன்கள் அடித்தால் வெற்றி. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 27. 27 loss of 5 wickets. மேட்ச் எப்போனாலும் மாறும் பாபு. கண்டிப்பாங்க. இது இந்த மேட்ச் வந்து பவுலிங் டீமும் இல்லை, பேட்டிங் டீமும் இல்லை, ஒரு ஈக்குவலாக போயிட்டு இருக்கு. 4 overs 42 run. 4 ஓவருக்கு 42 ரன்கள் எடுத்தால் பஞ்சாப் அணி வெற்றி. 42. பிரசாந்த் எங்க டீம் நீங்க? ஆட்டுக்கு மாத்திரீங்க பாரு, அங்க போங்க, பஞ்சாப் சைட் போங்க பிரசாந்த். காசு வாங்கிட்டீங்க அவங்க பேமெண்ட். ப்ளீஸ் பாய் அந்த மாதிரி பேசாதீங்க. உங்களையும் ரெட் டீம் சிங்கர்ஸ் கூப்பிடுவாரு, அவர்கிட்ட இந்த மாதிரி பேசலாம். ஓகே பிரசாந்த் உங்க டீம் சைட் போங்க, அந்த மாதிரி பேசுறீங்க. பாலை கேட்டாலே சிங்கர்ஸ் கூப்பிடுறாரு அவரு. அந்த சைடு போங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா சிங்கர்ஸ் கூப்பிடுவார். கத்தி பார்த்து ஸ்ட்ரைக்ல பாருங்க இருக்காரு. சிங்கர்ஸ் போட்டுக்கிறாரு இந்த சாமியோட. ஸ்கோர் பண்ண சொன்ன 27 loss of 5 wickets. நல்லா போய்க்கணும் மேட்ச். வினோதா போய்க்கணும். கத்தி பார்த்து ஆட்டத்தை மாத்துவாரா? அவர் நிறைய மேட்ச் இந்த மாதிரி மாத்திருக்காரு கத்தி பார்த்து. அப்படிங்களா? இந்த வாட்டி என்ன கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. சொல்லியிருந்தாரு. ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கேன் நானும். கம்பேக் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கம்பேக் ஸ்ட்ராங்கர்னு போட்டிருந்தாரு. இந்த வாட்டி ஸ்ட்ராங்கர் அவரு ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கேன். கத்தி பார்த்தி வினோத் வாங்க போதும், வயசு போதும் வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு, நேற்று இருக்கு வாங்க. ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க பொறுமையா வாங்க, அவசரம் இல்லை, பொறுமையா வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க போஸ். இந்த ஃபைனல் இருக்கு. நல்லா ரொம்ப பொறுமையா வாங்க, அவசரம் இல்லை, பொறுமையா வாங்க. கீழே போட்டு ஓடியும் போறீங்க. என்ன எடுத்துப்பா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டைம் இல்ல. சூப்பர் ஷாட். சரியான ஷாட் மாஸ்டர். அதிக ஷாட் என்னாச்சு கிரவுண்ட் விட்டு வெளியே போச்சு பாலு. அந்த மாதிரியான ஒரு ஷாட். அந்த பால் தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய சிகி குடிச்சு ஓடிச்சிருக்கா வெளியே. நல்ல ஷாட், நல்ல ஒரு கம்பேக். சரியான ஒரு கம்பேக் ஷாட். சரியான ஒரு ஷாட். கத்தி பார்ட்டி அவர் பேட்டு பார்த்தீங்கன்னா பாபு கிறிஸ்டன் நாயகன் ஓஜி சண்டே ஆனாலும் அப்பமா பால் வந்து ஒரு காம்போவை இந்த பேஸ்ல எப்பவுமே பார்க்கலாம். அது எங்க வைக்கலாம் கண்டினியூ ஆகுது. பாபு அவர் பேட்டை வாட்ச் பண்ணீங்க. கத்தி பார்ட்டி கத்தி மீறி இருப்பாங்க பேட். ஆமாங்க, அது வந்து 4-5 வாட்டி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பேட்டை. அவரோட கேப்டன் திலக் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பேரோட கேம. திலக் வெயிட்ங்க. ஃபர்ஸ்ட் பால தூக்கி சிக்ஸர் அடிச்சிருக்காரு. சரியான ஷாட்டுங்க. அவரோட மைண்டை உடைச்சிருக்காருங்க பார்த்திபா. செம ஃபீல்டிங்க கார்த்தி. அங்க ஒரே டக் அவுட்ல பண்ணி ஒரு ப்ரெஷரா இருக்கு எல்லாருக்குமே. பயங்கர ப்ரெஷரா இருக்காங்க எல்லாரும். செப்பெல்லாம் பயங்கரமா இருக்காங்க. ஓகே சபரி ஓகே நல்லா இருக்காங்க. எவ்வளவு மாறுமா? நல்ல ஷாட். கத்தி பார்ட்டி எவ்வளவு மாறுமா? அவுட். ஐயோ சரி த்ரோவ. அப்புறம் டீமோட நம்பிக்கை நான் வர போறாரு இப்போ. மூராசு சொல்லி நல்லா அந்த சேவலை நாசம் பண்ணிட்டீங்க. அவர் ஒரு ரன் ஆடி இல்லாம மேட்ச் எடுத்து போயிருப்பாரு. ஒரு சூப்பரான பேட்டர், ஒரு முக்கியமான விக்கெட் அவுட் ஆயிருக்காரு. வந்துட்டாரு நம்ம பேட்டக்காரு கூட இருங்க. இவரு எந்த டைம்ல நான் கேம் கண்டிப்பா அந்த மாதிரி பேர் தான் இவரும். இவர் பேர் மறந்துச்சு பாபு. என்ன பேர் இருக்கு? பிரதீப்.
ரெண்டாவது மாறுமா ஏய் கம்னுடா மேட்ச் முடிச்சிடணும் ஒரு செம்ம ஃபீல்டிங்க சபி ஃப்ரீயா ஷாம் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஃபீல்டிங் ஷாம் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான எஃபெக்ட் போட்டிருக்காங்க செமிஃபைனல்ஸ்ல ஒரு ப்ரெஷரான கேம் கண்ட்ரோல் பண்ணுங்க கொஞ்சம் சூப்பர் பால் கரீமுல்லா நல்ல ஒரு கம்பேக் பாபு சரியான கம்பேக் கரீம் உல்லா இந்த ஓவரில் ஒரு 6 போட்டாலும் ஒரு டாட் பால் ஒரு ரன் அவுட் விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஒரு சூப்பரான ஓவரை மாறிட்டு இருக்கு அபிப் ரெண்டு டீமும் சேர்க்காதீங்க தயவு செஞ்சு அவன் ஒரு தத்ரம் அபிப் தயவு செஞ்சு இந்த நிமிஷம் இல்ல யாருமே டாட் பால் சூப்பரா போடுறாரு கரீமுல்லா ஒரு 9 ரன் ஒரு 6 கொடுத்தாலும் ஒரு கம்பேக் சூப்பர் சூப்பர் பாஸ் அந்த பின்னாடி சேர் சைக்கிள் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்ருங்க நீங்க சைக்கிள் கொஞ்சம் எடுத்துங்கப்பா பேனல் பக்கத்துல சைக்கிள் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க மோதின் மேஜர் விஷயமா ஸ்டார்ட் பண்ணுங்க அபரி 5 overs of score 26 loss of 6 wicket 40 ஓவருக்கு 36 ரன்கள் 5 விக்கெட் 36 பாபு கரெக்டா சொல்லுங்க 46 நீங்க பெஸ்ட் 36 ஓகே 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 36 6 விக்கெட் தன்னோட சைக்கிள் கொஞ்சம் எடுங்கப்பா மேனேஜரோட சைக்கிள் கொஞ்சம் எடுங்க 18 பாலுக்கு 33 ரன்கள் அடித்தால் வெற்றி பஞ்சாப் அணி வந்துவிட்டார் ஸ்ரீதர் மறுபடியும் செகண்ட் ஓவர் போடுறதுக்கோசம் ஸ்ரீதர் வந்துட்டு இருக்காரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் சூப்பரா போட்டாரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குறாரு தப்பு பண்ணுவோம் எது பிடிக்கலாம்னு நிறைய டீம் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க போல இங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் நம்ம தான் பார்க்குறாங்க அதுதான் பால் வரும்போது சூப்பர் ஃபீலிங்க சூப்பர் ஃபீலிங் நம்பிக்கை நாயகன் ஒருவரா உள்ள நம்பிக்கை வந்துட்டாருங்க எதிர்பார்த்தவரு கடந்த 2 மேட்சுமே அவர் ரன் அவுட் தான் இருக்காங்க ஒரு டிசப்பாயிண்டட் அவரு நினைச்ச மாதிரி வந்துட்டாருங்க கேப்டன் அந்த அணியோட கேப்டன் பாலு பஞ்சாப் பாலு பஞ்சாப் பால் வந்துட்டு இருக்காரு அவர் ஆட் மாறிட்டு இருக்கு நல்ல ஒரு பேட்டிலா இருக்கும் பாபு இது கண்டிப்பா ஒரு கம்பேக் நினைக்கிறேன் லாஸ் ஆஃப் 7 விக்கெட் இன்னும் 3 விக்கெட் வெளியே இருக்கு எத்தனை 3 விக்கெட் இருக்கா ஆமா 17 பாலுக்கு 32 ரன்கள் எடுத்தால் பஞ்சாப் அணி வெற்றி என்ற நிலைமையில இருக்கு ஸ்ரீதர் அருமையா போட்டு கொடுத்தாங்க இது அணிக்காக பந்த ஓகே ஸ்ரீதர் vs பாலு இந்த மேட்சை முடிச்சு கொடுப்பாரா சூப்பர் ஃபீல்டிங் சரியான ஃபீல்டிங்க நல்ல ஒரு த்ரோ கீப் இல்ல செம ஃபீல்டிங் ஃபீல்டிங்க கேட்சுக்கு ட்ரை பண்ணி அந்த பாலை சரியா கேட்ச் பண்ணி பிடிச்சிருக்காரு இந்த மாதிரி ரன்னிங் அது செம ஃபீல்டிங்க சூப்பரான ஃபீல்டிங் சரியான ஃபீல்டிங் பண்ணுவாரு உயிரை கொடுப்பாரு டீமுக்காக கண்டிப்பாங்க செம எஃபெக்ட் ஃபீல்டிங் ஒன்லி ஃபீல்டிங் அவுட் அம்பர் விக்கெட் அவுட்டா வெயிட்
ஃபைனல் இல்லை. அம்பையர் டிசிஷன் இறுதியானது, உறுதியானது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுல ஆர்குமெண்ட் வரக்கூடாதுங்க. அம்பையர் கிட்ட வெறும் கேப்டன் மட்டும் தான் பேசணும். யார் அவரு? வாக்கிங்க செமையாகுது. ஆடியன்ஸா? அம்பையர் டிசிஷன். நல்ல ஒரு கேட்ச். யார் கேட்ச் செய்யுது? அப்ராட். இந்த டீம் அந்த டீமோட ஐகான். ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எச். நல்ல ஒரு கம்பேக் எஸ்ஆர்எச். சூப்பர் கம்பேக். டீமோட கேப்டன் ஒரு முக்கியமான விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு மேட்ச். ஓகே பாபு, மேட்ச்ல வாங்க பாபு. இல்ல கொஞ்சம் வருத்தம் எங்களுக்கும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உஸ்மான் பாய். இவரும் நல்ல பிளேயருங்க. நல்ல தள்ளி ஆடுவாரு. நல்ல ஒரு கிளாசிக்கான பிளேயர் அவர் உஸ்மான் பாய். சூப்பர் ஷாட்டுங்க. சரியான ஃபீல்டிங் ராஜி கிட்ட இருந்து. நம்பர் ராஜி சரியான ஃபீல்டிங். அங்க இந்த விக்கெட் ராஜி ஜோபர் எடுக்கிற மாதிரி அது ஒரே கையில எடுத்துறா. ஜோபர் எடுக்கிற மாதிரி. முருகா உங்க அணியை சொல்லுவாங்க. லாட்டு மேட்ச் முடிஞ்சு டாஸ் போட வந்துருக்கு முருகா. நல்ல ஒரு பாலுங்க. ஒரு ஸ்லோ பால் திருப்பி விட்டாருங்க. நல்ல ஒரு துருவது. ஸ்ரீதர் சூப்பரா போட்டுருக்காரு இந்த ஓவர்ல. 2 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த டீம் கோசம். ஒரு முக்கியமான விக்கெட். 2 விக்கெட்டும். அவர் நிக் நேம் வந்து சி 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 கேசாவா. சரியான ஏக்கர். ஓவர். பாபு ஸ்கோர் அப்டேட் ப்ளீஸ். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. லாஸ் ஆஃப் 8 விக்கெட்ஸ். 12 பால்ஸ் 7 அடிக்கணும். 12 பாலுக்கு 28 அடித்தால் பஞ்சாப் அணி வெற்றி பெறும். ஓவர் 17 ரன் தான். ஓவருக்கு 17 ரன் தான் அடிக்கணும். ஆனா இன்னும் 2 விக்கெட் தான் வெளியே இருக்கு. பால் ஒரு 4 எதனா ஒரு அடிச்சிருந்தா சான்ஸ் இருந்திருக்கும் போல. ஒரு சூப்பரான ஓவருங்க. லாஸ்ட் ஓவர் ஸ்ரீதர் கிட்ட இருந்து சூப்பரா போட்டு அந்த அணியோட கேப்டன் மொய்தீன் மொய்தீன் வந்திருக்காரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே கலக்கிருக்காரு மொய்தீன். பேட்டிங், bowling, ஃபீல்டிங் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. ஓவருக்கு 14 ரன் அடிச்சா பஞ்சாப் அணி வெற்றி பெறும். சொல்ல முடியாத மேட்ச் எப்போ வேணாலும் மாறலாம். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். ஷாம் கிட்ட இருந்து சிங்கிளோட கட் பண்றாரு. ஓடல ஒரு மிஸ் ஃபீல்ட். அவன் கரெக்டா இருந்தாங்க. கேப்டனை மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆர்கனைஸ் பண்ண டாட் பால் இல்லை. ஒரு பை என்ற முறையில் ஒரு பை என்ற முறையில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நான் ஆடிக்கொண்டிருக்கிற உஸ்மான் பாய் தனது அணிக்காக. டெல்லி பேட்ல பெரிய 6 எதிர்பார்க்கிறோம். 2 பாலுக்கு 2 ரன் தான் போட்டிருக்காரு. ஒரு சூப்பரான ஓவர். ஒரு மேட்ச் ஓவர்னு சொல்லலாம். ஆர்கனைஸ் பண்ணும்போது சூப்பரா போட்டிருக்காங்க. சூப்பரான ஒரு டாட் பால். கேப்டன் ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த டீம் கோசம் ஓடிச்சிட்டு இருக்காருங்க. ஜிம்முக்கு 1 லட்ச ரூபா கட்டி பாடியை ரெடி பண்ணியிருக்காரு அவரு மேட்சுக்காக. அருமையான ஷாட்டுங்க டெல்லி. சூப்பரான ஏக்கர் பால் அது. இரண்டாக மரமா இல்லை நல்ல ஒரு ஃபீல்டிங். நீலா திருவள்ளூர் ஃபீல்டிங். லாஸ்ட் two balls more. நல்ல அருமையான டாட் பால். மோயிதீன் சூப்பரான பால். நல்ல ஒரு கம்பேக் மோயிதீன். வைட்ல வைக்கிற ஒரு பால். ஒரு சூப்பரான பால். அவர் ஃபர்ஸ்ட் பும்ரா மாதிரி இருக்குது ஆக்ஷன் பார்க்கறதுக்கு.
ப்ரெஷர் ஆக்காதீங்கன்னு சொல்கிறாரு அவர். சில்லாக மேட்ச் முடிக்கிறேன் நானே நிலைமைன்னு சொல்கிறாரு. இருக்கீங்க நீங்கள் அலெக்ஸ். ஒரு சூப்பரான எஃபெக்டை போடுறாங்க அந்த டீமோட கேப்டன் மொய்தீன். ஏகேவோட சந்தனப்பட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏகே பிரசன்டிங் ஏகே. சூப்பரான ஃபீல்டிங் விளையாடிட்டு இருந்து நல்லா போட்டிருக்காங்க. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 45, லாஸ் ஆஃப் 8 விக்கெட்ஸ். பாபு 6 பால் எவ்வளோ சொல்லுங்க. 6 பாலுக்கு 4 சிக்ஸர்கள் தேவை. 6 பாலுக்கு 24 ரன்கள் அடித்தால் பஞ்சாப் அணி வெற்றி பெறும். சொல்ல முடியாது பாபு, மேட்ச் எப்போ மாறலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. 45 உஸ்மான் லாஸ்ட் ஓவரில் 24 ரன்கள் தேவைப்படுகிறது. அப்ராரின் காதல் கதை செமி. 6 பாலுக்கு 4 ரன்கள் எடுத்தால் பிரேக் பண்ணுவார் பாருங்க இந்த வருஷம். அங்க பாரு இந்த வருஷம் நான் தான் அப்படின்றாரு மாஸ்டர். மேட்ச் எப்படி வேணா கேம் எப்போ வேணாலும் மாறலாம் கிரிக்கெட்ன்றது. வெயிட் 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 வெயிட். முருகா பிரச்சனை பண்ணுறீங்க. எதுவுமே பிரச்சனை பண்ணுறதே வேலையா போச்சு உங்களுக்கு. எங்க பிரச்சனை தான் நீங்க இருந்தாலும். வந்து முருகா 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 சரி கிட்ட இல்ல அப்ப ஃபைன் போட்டு வந்துருங்க. வாங்குருவா அப்போ நாளைக்கு அரைமேல 15 செகண்ட் விக்கெட் ஃபயருங்க. அப்புறம் அவங்க பிரேக் பண்ண போறாருங்க. முருகா இந்த மேட்ச் முடிஞ்சு சேவிட்டு வந்துடுங்க. டாஸ் போடணும் ஃபைனலுக்கு. வெயிட் பண்ணாதீங்க, ஓவர் குறைக்கப்படும். முருகா வந்துடும். முருகா அடிப்பட்டோம்னா ஆம்புலன்ஸ் எடுத்துருவாங்க யாருக்காவது. முருகா அதே சைக்கிள் வாங்கிட்டா ஏன் வந்துடுறா. பஞ்சாபோட லாஸ்ட் விக்கெட்டுங்க. பஞ்சாபோட லாஸ்ட் விக்கெட் எடுப்பாரா அபரார். பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். சொல்ல முடியாது பாபு, எப்போ மேட்ச் மாறலாம். அஞ்சு பாலுக்கு 23 ரன்கள் அடிக்க வேண்டும். அருமை பந்து, நல்ல ஒரு பால். அப்புறம் சூப்பர் பால், நல்ல ஒரு டாட் பால். இந்த ஓவர் முடிஞ்சாலும் ஒரு செலிப்ரேஷன் இருக்குதுங்க அப்புறம் இருக்கல கன்ஃபார்மா இருக்கு. கண்டிப்பா மாஸ்டர் வெயிட் பண்றதுக்கு தான். சூப்பர் டெலிவரி. முருகா மேட்ச் முடிஞ்சவொடனே வந்துருங்க ஸ்டேஜ் கிட்ட. டாஸ் போடணும், வெயிட் பண்ணாதீங்க. 3 பாலுக்கு 23. முருகா இறங்க மட்டும் கிட்டே கொஞ்சம் எடுத்துவாங்க. அருமையான பந்து. டாட் பாலா நடந்து மாறுமா இல்லை. ஓகே தேங்க்யூ நடந்து பாபு. உனக்கு எத்தனை பால் இருக்கு? லாஸ்ட் 2 பால் 22 to win. அருமையா இருங்க. 4ஆம் பால்மா நல்ல ஃபீல்டிங். லாஸ்ட் பால் the semi-final last ball. எல்லாரும் மாறுமா ஏன் எஸ்ஆர்ஆர் கிளட்டி போட்டாங்க. மொய்தீன் வாழ்த்துக்கள் மொய்தீன். அப்ரார் ஒரு சூப்பரான டீம் எஃபெக்ட். எஸ்ஆர்ஹெச் கிட்ட நீங்க எஸ்ஆர்ஹெச் வெல் பிளேட் பாய்ஸ். ஒரு சூப்பரான இன்னிங் மொய்தீன் கிட்ட இருந்து. பஞ்சாப் ப்ரொஃபஷனல் மூவ்மெண்ட் ஒரு சூப்பரான விக்கெட். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மொய்தீன். கங்க்ராச்சுலேஷன் மொய்தீன். மொய்தீன் வந்து மொய்தீன் செய்து வந்து மொய்தீன். ஏய் மாடு மச்சி பாலு
ஒரு நல்ல டீம் விவேக் 2 வருஷமா ரொம்ப எஃபெக்டாக போட்டு 2 வருஷமா டீம் எடுத்து கண்டிப்பாக நான் கப்படிச்சே ஆகன்றதுக்கோசம் ஒரு எஃபெக்டை காமிச்சு வின் பண்ணியிருக்காரு மயிலின். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு டீமுக்கும். ஜிடி அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஒரு சூப்பரான வெற்றி. Hello, check. வேலைக்கு போயிட்டானா? Check.
சொல்லுங்க